போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: ஜெயமேரி சந்தியாகு அக்ஸிலியா விண்ணரசி மற்றும் குடும்பத்தினர். ஜான் போஸ்கோ இன்று இவரின் 35ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி. ஆலிஸ் மார்கரெட் ஜோசிபா இவருக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டி. ஆலிஸ் மார்கரெட் கேத்லின் சுமனா இவருக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே சிறப்பாக நம்முடைய நாட்டினுடைய 75வது ஆண்டு குடியரசு தினத்தை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். நாட்டு தலைவர்கள் சிறப்பாக மக்களுக்காகவும் மக்களினுடைய முன்னேற்றத்திற்காகவும் சிறப்பாக பாடுபடவும், அதே நேரத்திலே மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள், நெருக்கடிகள் இவைகளை களைந்து ஒரு சிறப்பான ஆசீர்வாதமான நாடாக, ஜனநாயக நாடாக நம்முடைய நாடு என்றும் இருக்க சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் வேண்டி மன்றாடும். மேலும் இன்றைய நாளிலே நம்முடைய திரு அவையானது புனிதர்களான திமோத்தேயு, தீத்து இவர்களினுடைய நினைவை சிறப்பிக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறாக தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பணிக்காக அனுப்பினார், அதுபோல இவர்கள் பவுலோடு இணைந்து எல்லா இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அதே நேரத்திலே எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்விலும் நல்லவைகளை, நற்செய்தியை, இறை அரசை எல்லா இடங்களுக்கும் நாம் கொண்டு சேர்க்கின்ற என்றுமே கருவிகளாக வாழ இயங்க இத்திருப்பலின் வழியாக நாம் வேண்டி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தீமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்களை திருத்தூதர்களுக்கு உரிய நற்பண்புகளால் அணி செய்தீரே. அதனால் இவ்விருவரின் பரிந்துரையால் நாங்கள் மண்ணுலகில் நீதியோடும் இறைப்பற்றோடும் வாழ்ந்து விண்ணக வீட்டை அடைய தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 31, இறை சொற்றொடர்கள் 31 முதல் 34 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ராயேல் வீட்டோரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அவர்களுடைய மூதாதையரை எகிப்து நாட்டினின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைப்பிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது. நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர். அந்நாளுக்கு பிறகு இஸ்ராயேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இருதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்போருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். அவர்களது தீச்செயலை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணினின்றும் கொன்றொழிக்கும் கொள்ளையின் நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தரும் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும். பல்லவி. நீரே என் புகலிடம், என் அரண், உம்மையே நான் நம்பியுள்ளேன். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அன்புக்குரியவர்களே, அனைவருக்காகவும் அன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறை பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையுமின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையிலுள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுளின் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளும் மனிதரும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாக தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்றும் பகர்ந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பின் அடிப்படையில் உண்மையை பேசி தலையாகிய கிறிஸ்துவை போன்று
எல்லாவற்றிலும் நாம் நலர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை திருவார்த்தைகள் 31 36 முடிய. இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை. நாங்கள் ஆபிரகாமின் வழி மரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடம் இல்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அரேபிய பாலைவனங்களிலே மிக முக்கியமாக குதிரை படை வீரர்கள் தங்களுடைய குதிரைகளுக்கு இவ்வாறாக அவர்கள் பயிற்சி தருவார்களாம். அதாவது தங்களுடைய வார்த்தையை அந்த குதிரை மதிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக இந்த பயிற்சியை அன்றாடம் அந்த குதிரைகளுக்கு தருவார்கள். அதன் பிறகுதான் அந்த குதிரைகளை இந்த வீரர்கள் போர்களுக்காக பயன்படுத்துவார்கள். ஆகவே என்ன பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது ஏறக்குறைய பல நாட்கள் இந்த குதிரைக்கு உணவும் தண்ணீரும் தராமல் அந்த குதிரையை கட்டி வைத்திருப்பார்கள். அப்போது அந்த குதிரை வீரன் அந்த குதிரைக்கு எல்லாவற்றையும் கற்றுத் தருவான். என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த சைகைக்கு இந்த குதிரை அடிபணி வேண்டும் என்று அந்த சைகைகளை எல்லாம் அந்த குதிரைக்கு கற்றுத் தருவான். அந்த குதிரையும் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு சில நாட்கள் அந்த குதிரைக்கு தண்ணீரும் உணவும் தராமல் பட்டினியால் இருக்கின்ற பொழுது அந்த குதிரையை அவிழ்த்து விடுவார்களாம். அவிழ்த்து விடுகின்ற பொழுது அந்த குதிரையானது நேரடியாக அங்கே தண்ணீர் நிரம்பிய தொட்டிகளுக்கு அருகே செல்லும். அங்கே உணவும் இருக்கும். ஆகவே அது தண்ணீர் பருக செல்லுகின்ற அந்த தருணத்திலே அந்த குதிரை வீரன் ஒரு சைகையை காட்டுவான், நில் என்ற சைகை. ஆகவே பசியோடும் தாகத்தோடும் இருக்கின்ற குதிரையானது அங்கே அப்படி நிற்க வேண்டும், திரும்பி வா என்பான். அதே போல அந்த குதிரை அந்த வீரனை நோக்கி திரும்பி வருமா. எந்த குதிரைகள் அவ்வாறாக திரும்பி வருகின்றனவோ அவைகளை மட்டும்தான் படைகளிலே மிக முக்கியமாக போர்களிலே பயன்படுத்துவார்கள். அவ்வாறு தண்ணீரையும் உணவையும் உண்ட குதிரைகளை அவர்கள் அங்கிருந்து விரட்டி விடுவார்களாம். இயேசுவின் பிரியமானவர்களே, கடவுளால் படைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் கடவுளினுடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே மிக முக்கியமானது. ஆகவே யாரெல்லாம் இறை வார்த்தையை மதிக்கின்றார்களோ, கீழ்ப்படுகின்றார்களோ அவர்கள்தான் உகந்தவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் எந்த அரசன் இறைவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டானோ, இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தானோ, இஸ்ரேல் மக்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருந்தார்கள். எந்த அரசன் இறைவனுடைய வார்த்தைகளை செவி மடுக்காமல் உதாசீனப்படுத்தினானோ அந்த தருணங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த அரசனிடமும் இல்லை, அந்த மக்களுக்கும் அந்த ஆசீர்வாதம் தரப்படாமல் போனது. இயேசுவின் பிரியமானோர், இந்த குடியரசு
விழாவை சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் கொண்டாடி மகிழ்கின்ற தருணத்திலே நம்முடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது? இறைவனின் மையப்படுத்திய வாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்கிறதா, அல்லது நம்முடைய வாழ்வானது மற்ற காரியங்களிலே இருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறதா என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். மேலும் இன்று புனிதர்களான திமோத்தேயு, தீத்து ஆயர்களுடைய நினைவை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித பவுலோடு சென்றவர்கள், புனித பவுலினுடைய உடன் உழைப்பாளர்கள், புனித பவுலின் நிழலாக கருதப்பட்டவர்கள் இவர்கள். புனித திமோத்தேயு பற்றி நாம் சற்று வாசிக்கின்ற பொழுது எபேசு திரு அவையினுடைய ஆயராக இருந்தவர். அந்த எபேசு திரு அவையிலே பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தன. ஆகவே இவர் பவுலின் அறிவுரைகளை பெற்றவராக, பவுலின் வார்த்தைகளை அவர் கீழ்ப்படிந்து அதை அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஆயராக இருந்தார். ஆகவேதான் தவறான போதனைகளை அங்கே அவர் திருத்தினார். கடவுள் மீது நம்பிக்கையற்ற மக்களுக்கு நம்பிக்கையை கொண்டு சென்றவராக இருந்தார். ஆகவேதான் புனித பவுல் மிக அற்புதமாக சொல்வார் திமோத்தியை நோக்கி, என் அன்பார்ந்த மகன் என்று. அந்த அளவுக்கு அவர்களுடைய உறவு மிக அற்புதமான உறவாக இருந்தது. இறுதியாக அதே எபேசு நகரத்திலே அவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டு மரித்தார். ஆகவே அத்தகைய ஒரு மாபெரும் புனிதரை நாம் இன்று கொண்டாடுகிறோம். இரண்டாவதாக புனித தீத்துவை பற்றி சில வார்த்தைகளை இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அதாவது புனித தீத்துவை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது உடைந்து போனவைகளை கட்டுகின்ற ஒரு மனிதராக இருந்தார். என்ன உடைந்து போனது என்று பார்க்கின்ற பொழுது, எங்கெல்லாம் உறவு நிலைகள் உடைந்து போனதோ, எங்கெல்லாம் விசுவாசம் தளர்ச்சி அடைந்ததோ அங்கெல்லாம் தீத்துவை புனித பவுல் அனுப்பினார் என்று நாம் பார்க்கின்றோம். மிக முக்கியமாக அவர் முதலாவதாக எருசலேம் திருச்சங்கத்திற்கு தீத்துவை அழைத்து செல்லுகிறார். நம் அனைவருக்கும் தெரியும், எருசலேம் திருச்சங்கத்திலே நடந்த பிரச்சனை. அதாவது யூதர்கள் அல்லாதவர்கள் மிக முக்கியமாக அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற பிரச்சனை. அதே நேரத்திலே யூதர்கள் அல்லாதவர்களுக்கு தூய ஆவியானுடைய ஆசீர்வாதம் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் புனித பவுல் தீத்துவை கொண்டு சென்று அவர்கள் முன் நிறுத்தி, இதோ பிற இனத்து மனிதராக இருக்கின்றார் தீத்து, இறைவனுடைய ஆவின் அபிஷேகம் பெற்றவராக இருக்கின்றார், அதிசயங்களை செய்கின்றவராக இருக்கின்றார் என்று அந்த எருசலேம் திருச்சங்கத்திற்கு முன் புனித பவுல் தீத்துவை நிறுத்தி ஒரு அடையாளமாக அவரை காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவதாக கொரிந்து திரு அவையிலே இருந்த பிரச்சனைகளை புனித பவுல் கூட தீர்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருந்த அந்த நேரத்திலே அந்த இடத்திற்கும் தீத்துவை அனுப்பி வைக்கின்றார். புனித தீத்து அவர்களோடு இருந்து அவர்களை மனமாற்றத்திற்கு அழைத்து கொண்டு வருகிறார். அது மட்டுமல்ல, பொருளாதார வீழ்ச்சியில் இருக்கின்ற மற்ற திரு அவைகளுக்கு இந்த கொரிந்து திரு அவையிலிருந்து பொருளாதாரத்தை கொண்டு வருகின்ற ஒரு மாபெரும் பணியையும் இவர் செய்கின்றவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக கிரேத்தா என்கின்ற பகுதிக்கு ஆயராக இவர் நியமிக்கப்பட்டார். ஆகவே அந்த இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தன. புனித பவுல் சொல்வதை போல கிரேத்தா ஒரு சாதாரண இடம் அல்ல. அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் ஏராளம். காரணம், பொய் பேசுகின்ற மக்கள் அங்கே அதிகமாக இருக்கின்றார்கள். அதே நேரத்திலே கொடிய காட்டு மிராண்டிகளாக இருக்கின்ற மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். பெரும் தீனி சோம்பேறிகள் அங்கே இருக்கின்றார்கள். அந்த இடத்திலே நீ பணி செய்ய வேண்டும் என்று அவரை அனுப்புகிறார். சென்ற இடங்களெல்லாம் பணி செய்து இறுதியாக டால்மாஸ்தியா என்கின்ற இடம், யுகோஸ்லாவியா என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலும் சென்று புனித தீத்து தன்னுடைய பணியை செய்தார். இயேசுவின் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் அனைவரையும் அத்தகைய பணி செய்ய அழைக்கின்றார். நம்முடைய நாடு இன்று மிக அற்புதமான நாடாக இருக்கிறது. பிரச்சனைகள் ஏராளமாக இருந்தாலும் இன்னும் கடவுளுக்கு பயந்து பணிந்து இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். ஆகவேதான் இன்றும் நம்முடைய இந்திய நாட்டிலே ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள் இவர்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். பல தருணத்திலே இவர்களை பாதுகாக்க ஒரு சமூகமாக நாம் அனைவரும்
கூடி அவர்களோடு இருந்து அவர்களை நாம் நல்வழிப்படுத்துகின்றோம். ஆகவே இறைவனுடைய வார்த்தை எங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ, இறைவனுடைய வார்த்தை எங்கே கீழ்ப்படியப்படுகின்றதோ அந்த இடங்களிலே அமைதியும் ஆசீர்வாதமும் நிரம்ப இருக்கும் என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்வோம். இறைவனோடு இணைவோம். தொடர்ந்து நம்முடைய நாட்டிற்காக ஜெபிப்போம். நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காக தொடர்ந்து இந்த நன்னாளிலே மன்றாடுவோம். ஆமீன். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை, நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உனக்காக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பள்ளி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தீமோத்தேயு தீத்து எனவும் புனிதர்களின் திருவிழாவை கொண்டாடும் மக்களாகி நாங்கள் அழைக்கும் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். நீர் கனிவோடு எம்மை ஏற்று நாங்கள் நேர்மையான இதயம் கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவுடன் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மது திரு அவையும் உடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கு விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும்
மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர் திருமெது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், சிறப்பாக இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித திமோத்தேயு, புனித தீத்து ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் என்று நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையன் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளாமை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லா தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடன் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திமோத்தேயு, தீத்து எனும் புனிதர்கள் திருத்தூது போதனையால் நம்பிக்கையை போதித்து அக்கறையோடு பாதுகாத்தனர். நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அதே நம்பிக்கையை எங்களில் ஊட்டி வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார்
என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆரோக்கிய அன்னையின் ஆசீரோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: ஜெயமேரி சந்தியாகு அக்ஸிலியா விண்ணரசி மற்றும் குடும்பத்தினர். ஜான் போஸ்கோ இன்று இவரின் 35ஆம் ஆண்டு பிறந்த நாளின் நன்றியாகவும் மற்றும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் வேண்டி ஆலிஸ் மார்கரெட் ஜோசிபா இவருக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டி ஆலிஸ் மார்கரெட் கேத்லின் சுமனா இவருக்கு நல்ல முறையில் சுகப்பிரசவம் கிடைத்ததற்கு நன்றியாகவும் மற்றும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டி